ஆதாரமாக சேவித்துக் கொண்டபடியால் என்றென்றும் சுபாட்சியமாக வாழக்கிறது. சந்தோஷம் சாமி. ஆனால் என்னுடைய நாமதேயம் அதுவும் தவிர முனிவர் வேதங்கள் பாட யானை முதல் எறும்புக்களை அடியளிக்கக்கூடிய அதுவும் தவிர அந்த வேலை பாடங்கள் கோரிய ரிஷி கூட்டங்களும் எந்த நேரத்திலும் என்னை போற்றி பணிய வேண்டும். அது தவறவும் அதுவும் தவிர அதோட என்ன நாம வந்து வெகு நேரம் அதுவும் தவிர மற்ற தெரிவிக்கிறது
கையில் இருக்கக்கூடிய திரிசூலம் இப்ப நீ சொல்லக்கூடிய ரொம்ப அழகா இருக்கு சுவாமி. ஆயுதங்கள் எப்படி இருக்கின்றது தவிர நாம் தினத்தில் இப்படியாக பரமக்கடவுளானவர் கைலாயத்தில் அமர்ந்து வரக்கூடிய அவருக்கு வரமளிக்க வேண்டும். இருந்தாலும் இடமாகத்தில் இருந்து உமா பார்வதி சில வார்த்தையாளர்கள் இருந்து உமா மகேஸ்வரி அழைக்க உமா மகேஸ்வரி சபைக்கு வருகிறது. அதோரால் கதை சொல்லணும். பார்வதி அவ்வளவு பாசத்தை கணவனா கண்கண்ட தெய்வம் கல்பு கால் பாட்டு குடிச்சாலும் புல் பாட்டில் அடிச்சாலும் புருஷன் ஆப் அடிச்சாலும் அரசன் அப்படின்னு எப்பவுமே கண்கண்ட கலவு தெய்வமா நினைப்போம். ஆனா தொடப்பத்தை எடுத்தானா அடிக்கிற அடி ஊடு புறா பிச்சு ஓடி போடுறது. ஆமா வரும்பாரு எனக்கு கோவம் என்ன பண்ணுவோம் தெரியுமா? என்ன பண்ணுவோம் தெரியுமா? அப்படியே ஏஞ்சி இறஞ்சி போன தொடப்பத்து போற ஒப்ப பொறுக்கி ஒண்ணு விடாது எட்டாது ஒப்ப இறுக்கி கட்டி இல்லடா அவளுக்கு எட்டாவது கொண்டு அட்டத்தில் வச்சுட்டு அவ்வளவு பேரை படிச்சுவேன். அப்பேற்பட்ட பொண்டாட்டி கல்யாணம் பண்ணி எனக்கு 13 வருஷம் ஆச்சு. 13 வருஷமா எந்த வேலைக்கு போறது கிடையாது. சுத்த சோம்பேறி பையன். இது இதே வேலை எனக்கு பார்த்தா கூட்டுக்காரி 13 வருஷமா சம்பாதிச்சு போடாத ஒரு காரக்க வந்த நாளைக்கும் கூறு கட்ட குக்குரு அறுபட்ட கம்பெனி அவ கேக்குறாளா நீ கேட்டு கேட்டாங்க கேட்டாங்க உடனே ஆம்பளை இல்ல ஆம்பளை கருப்பு ஓட்ட போறோம் லாரி ஓட்ட போறோம் அண்டை வெட்ட போறோம் எந்த வேலைக்கு போறாங்க எத்தனையோ வேலைக்கு போய் பொட்டாட்டி புள்ளி எத்தனையோ வேலைக்கு போய் பொட்டாட்டி புள்ளி ஒரு 1/4 பவுன் 1/2 பவுன் 1 கிராம் 2 கிராம் கொண்டாந்து போடுறாங்க. இது வரைக்கும் 1 கிராம் கொண்டாந்து போட்டியா எதுல ஒரு அரங்க வந்து இதே அப்படின்னு பேசுறான். கிளம்பிடுச்சுறான் இன்னைக்கு நம்ம திருவண்ணாமலை போயிட்டு பொட்டாட்டிக்கு நகை எடுத்து வந்த சரி அப்படின்னு சொல்லிட்டு சாக்கு போய் திருவண்ணாமலைக்கு போனேன். எதுக்கு நகை எடுத்தாங்க எப்பயுமே நம்ம குடும்ப நகை இல்லையா திருவண்ணாமலை சாக்கு போயில வாங்கி வந்துடலாம். அப்புறம் சொல்லிட்டு நேர காமதேர் கடைக்கு போனேன். காமதேர் கடை 18 கேரட் இருக்குது நகை. நம்ம 22 கேரட் எடுக்கணும். நம்ம கேட்டி நகை இருக்கணும். அப்புறம் சொல்லிட்டு நேரா இது சுமகடிக்கு போனேன். பால்சிட்டியர் கடைக்கு போனேன். அண்ணாமலை கடைக்கு போனேன். எந்த கடையிலுமே கிடையாது. பூரா தம்பி 18 கேரட் பார்த்தேன். நேரா கிளம்பினேன் காயலா கடைக்கு. ஆமா அங்க ஒரிஜினல் எக்கு இரும்பு 40 கிலோ வாரி ஆச்சரியம் கொண்டு கொடுத்தேன். என் பொண்ணுக்கு இந்த கை காய்ச்சிக்கிறது வளர்ச்சி செஞ்சேன். இந்த கை காய்ச்சிக்கிறது வளர்ச்சி செஞ்சேன். எனக்கு 5 கிலோ சைஸ் மோதிரம் இந்த கை காய்ச்சிக்கிறது சைஸ் மோதிரம் என் பொட்டாட்டிக்கு 5 கிலோ தோடு மாட்டேன். இதுல 5 கிலோ தோடு மாட்டேன். ஒரு ஆச்சரியம் கொடுத்து முலாம் போய் தண்ணி துவைச்சிட்டேன். பவுன் தண்ணி நினைச்சிட்டேன். சும்மாடி பழம் 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 முன்னுது அப்படியே முதல் எடுத்து நான் விட்டுக்கினேன். என் பொண்ணுக்கு எடுத்து மாட்டிட்டேன் வழியில. ஆமா என் பொட்டாட்டிக்கு எடுத்து விட்டுட்டேன். உடனே பெருமை எங்க வீட்டுக்கு முன்னாடி பொதுவையா ஊர்ல இருக்கிற பொம்பளைக்கு பூரா ஆம்பளைக்கு பூரா அங்கே தண்ணி எடுக்கிறோம். நம்ம பெருமையை காட்டுவோம். அப்புறம் சொல்லிட்டு இந்த கையில் இருக்கிற மோதத்தை வச்சு பல்லு உச்சி அந்த வாயில வச்சு பல்லு சாக்கா என்னன்னு சொல்றேன். தண்ணி கொண்டாடி மகள தண்ணி கொண்டாடி
பார்த்தாக்கா அந்த கையில் அஞ்சுகளும் கூடி இருந்தது. அப்படி போய் வருது. சும்மா பல மின்னுது. பையில போறவங்க வரவங்க பூரா பாய் 13 வருஷம் ஒரே சுத்தினா பாரு குண்டு பண்ணி கொடுங்க. போட்டுக்கிறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு வரவங்க போறவங்க பூரா ஓம்புலாங்கிறாங்க. ஓம்பல் பண்றாங்க. உடனே என் பொண்ணு அங்க இருந்து உள்ள இருந்து வெளிய விடாச்சு. அடாடா அப்பங்கார அவங்க காட்டுறான். கல்யாணி கையில போறத காட்டுறாங்களே நம்மளும் போய் காட்டுவோம் அப்படின்னு சொல்லி ஏன் பொண்ணு தெருவில் நின்னுது. அது நான் சொல்றேன். தண்ணி கேட்கறாங்கோ நைனா தண்ணி கேட்கறாங்கோ 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 நைனா தண்ணி கேட்கறாங்க நைனா தண்ணி கேட்கறாங்கோ. அப்படியே அந்த கையில இருக்கிற வலையில கிளம்பலாம்னது. ஆமா எவன் நைட்டு கிளம்பலாம்னு கலகலன்னு ஆடுது. ஓ கலகல போய் வருது. உடனே என் பொண்டாட்டி உள்ளதான் ஓசாண்ட டேய் ஓசு நடக்குது. கேஸ் ஆண்டா ஆக்கிந்தான். அடாடா ஆம்படியா போன அவன் பெருமை சொல்லிட்டான். பொண்ணு போச்சு அது பெருமை சொல்லி நம்மளுக்கு இந்த பேச்சு ஆக்கிட்டா ஒரு சிகிச்சை காட்டுவோம். டேய் இதுல 5 கிலோ இதுல 5 கிலோ எதை சொன்னாலும் என்னடா குட்டம் பிடிக்குது. இந்த கால 5 கிலோ பேச்சு ஆக்கிதா நம்மளுக்கு காட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஏன் முன்னாடி வந்து கேள்வி அவன் நாடுறான். அதோ கிராடி தண்ணி இதோ கிராடி 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 தண்ணி இதோ கிராடி அடகிற தண்ணி இதகிற தண்ணி நட்டா அத பச்சை சிவேரிச்ச போட்டாடிக்கு பல்லு அத வீத என்ன பாரு இந்த பக்கத்துல 5 கிலோ விட்டுச்சு. இந்த பல்லு பூரா பளபள இந்த பக்கம் விட்டுச்சு. இந்த பல்லு பூரா பளபள என் பொண்ணு ஆடிச்சு பாரு தண்ணி கொண்டான்னு இது புறாவை டீசி சாப்பிட்டுலாம் பூரா உள்ள ஈத்துச்சு. சாப்பிட்றா மோட்டர் விட்ற சாப்பிட்றா செடி இந்த சாப்பிட்றா. ஓஹோ நான் தண்ணி கொண்டா ஆட்ட மாதிரி வரல. இந்த வேலை பிசின் இப்படி ஓடி போச்சு. இந்த வேலை பிசின் இப்படி ஓடி போச்சு. அதுல இருந்து நான் லபரு வேலை போட்டு ஆட்டா நீங்க. சரி என் பொண்டாடிக்கு போன ஆஸ்பத்திரி பல்லு அடிக்குது. என் பொண்ணுக்குதான் என்ன பண்றது உனக்கு புரியாது. பொண்ணுக்கு என்ன பண்ற ஊரியானால போடு உரம் போடு இந்த ரவுண்ட் அப் மருந்து அடி இல்ல அதுல துடுக்கலக்கா சன்னல போட்டு கட்டி வெளியா அப்படியா சரி நாளைக்கு பொண்டாடி போய் ஈத்து பாக்குறாங்க. இப்படியாக பரமக்கடவுளானோம் இடபாத்திரது உமா பார்வதி அடைக்க பார்வதி அம்மன் சபைக்கு வருகிறது.
வணக்கம் வணக்கம். இப்படி பார்வதி நல்ல நேரத்தில் பாப்பமாடி திரைப்பட வந்தக்கூடிய ரங்கநாதர் ரெட்டியார் அவர்கள் இதோ பெத்ரெட்டியாருக்காக ரூபாய் 51 வாரி வாங்கி இருக்கிறார். அரிசந்தர் விடுதலே எல்லா வல்ல காமாட்சி அம்மன் துணை இருக்க வேண்டும் என்று பிரார்த்திக்கிறேன். முத்தால் 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 தரடாப்பட்ட சிறுவனந்தர் கூடிய முத்தால் என்று சொல்ல சபைக்கு முன்பாக வந்திய அறியாமல் தோய் பொண்ணு முத்து பையன் எனக்கு தெரியும் தெரிஞ்சிருந்தாலும் இந்த தெய்வீக கடாட்சி மூர்த்தி சபையில யாரு பேரு விளக்கமா கூறியம் அப்படியே தெரிவிக்கிறீங்களா? பார்வதி தான் தெரியும். ஆமா தெரியாதுமா கைலாயமே இடபாகத்தில் இருக்கக்கூடிய உமா பார்வதி உமா பார்வதி தெரியுமா?
என் நடனம் ஆமா மயில் போல் நடையும் புத்தகம் ஆமா எவ்வளவு இருக்குது பார்த்தீங்க? ரொம்ப அழகா இருக்குமா பொட்டழகு நடையா இருக்கும் மயில் போல் குரல். ஏய் சகல வா ரொம்ப அழகா இருக்குமா ஆமா ரொம்ப அழகா இருக்குது ரொம்ப அழகா இருக்குமா கலகலன்னு ஆகிவிட்டது ஆமா பாக்கலாமா பரமக்கடவுள் ஆர்டர் ஆர்டர் எலி குத்த போட்டாரா சிலா குத்துங்க சாமி ஒரு வார்த்தை தவறாமல் படிக்கு இடபாகத்துக்கு உமா பார்வதி அம்மன் வந்து விட்டது. அவர்கள் கைலாயத்தில் அனுப்பி வைக்கிறார். அறியாமல் கொண்டு வா சாமியானவர் வரும்படி உத்தரவு. அப்படி போய் பார்க்கலாம். சுவாமி சொல்லிக் கொண்டு வரோம். உங்கள் திடீய புத்தகங்களுக்கு தாயாக விளங்கக்கூடிய உமா பார்வதி அநேக கோடி மங்களம் உண்டாகும். என்னே வந்தளிப்பா நின்று
ஆனால் చెప్పు ஓஹோ சுவாமி அண்ணே பார்வதா ஆண்டே போல் தரடம் தெரிவித்தாய். அதாவது அனைத்து ஜீவங்களுக்கும் பழியறுக்கக்கூடிய கருத்துக்கள். ஆமாம், இருந்தாலும் நாங்கள் மத்து தெரிவிக்கிறோம். கோயிக்காதீங்க அல்லது பார்வதா அந்த மாயவனுடன் அந்த மங்கையே என்னிடம் உரைப்பாய். அப்படியானால் நீ என்னிடம் செய்தியை சென்றால் நான் சீக்கிரம் படியளக்க சென்றேன். அப்படியா? உண்மைதான். தெரிவிக்கின்றீர்களா? தெரிவிப்பாய். ஓஹோ பார்வதா அந்த நிலமதை தனக்கு உரைக்க நாடோ தெரிவிக்கிறேன்டா. எனக்கு படைத்த இரண்டு கண்களும் ஒரு நேத்திரம் தான். உண்மைதான். ஆனால் வலது கண் சூரியனுக்கும் இடது கண் சந்திரனுக்கும் ஒப்பானது. அப்படியா? ஆமா. ஓ சுவாமி என்னே பார்வதா
மூட வேண்டாம் பரவதா மூடினால் எந்த கண்ண பெண்ணே பெண்ணே தெரிவிக்கிறேன் வா. அந்த மூடினால் அசுரர்கள் சாபத்தால் என் விழியை மூட வேண்டாம். ஆனால் நாம் கெட்டு விடுவோம். அப்படியா? ஆமா, உலகம் இருண்டு போய்விடும். ஓ சுவாமி, என்ன பார்வதா அந்த பாதிமணி அணிந்த பட்டாவே கோபம் பார்வதா கண்களை மூடியது தவறுதான், உண்மைதான். இருந்தாலும் தாங்கள் எங்கேயோ சென்று நினைச்சிருக்கேன். ஆமாம், இருந்தாலும் ஒரு காலத்தில் அதாவது ஏற்கனவே காலத்தில் வாழும் சூழலும் படித்து உண்மைதான் இருளடைந்து ஆமாம், அதை நான் சரியாக கவனிக்கவில்லையா? தெரிவிக்கிறேன்.
எனதாபி வாதாபி சூரர்கள் 2 பேரும் என்னை நோக்கி தபம் செய்தார்கள். என்னை நோக்கி தபம் செய்ததால் என்னிடம் வந்து போவாத காரணத்தால் வாயு தேவனை சூரிய தேவனை விழுங்கிக் கொண்டு உலகத்தை இருண்டு போய்விட்டது. காற்றும் இல்லை, வெளிச்சமும் இல்லை. அதனால் உலகமே அழிந்து விடும் போல தெரிகிறது. அதனால் நான் சென்று அவள் தபத்துக்கு இறங்கி அசுரர்கள் செய்த தபத்துக்கு இறங்கி சாகாத வரத்தை கொடுத்து விட்டேன் பெண்ணே. அப்படியா? ஆமா. பார்வதா தந்த வரத்தால் இருளோகமே இருக்கிறது. இருளோகமே தத்தளித்துக் கொண்டு உலகமே நாசமாயிட மாட்டேங்குது சாமி. யாருக்கு என்ன தெரியாதா? பெண்ணே 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 நான் என்ன செய்கிறேன்? சிந்தை கலங்கி நான் மயங்கி அவர்களிடம் மரத்தை கொடுத்து விட்டேன். நான் என்ன செய்வது? அப்படியா? உண்மைதான். அனைவரும் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். அனைத்து யாவரும் அவதிப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். இதற்கு தாங்கள் என்னே பார்வதா அந்த நேரும் மாடி மணிக்கும் உலகமே அழிந்து போயிருக்கும். அதனால் வரம் கொடுக்க வேண்டியதாகிவிட்டது. தெரிந்தால் ஒரு வழி சொல்லுங்க. நான் என்ன செய்வேன் பார்வதா? இதற்கு ஒரு வழி தேட வேண்டும். நடப்பது நாராயணன் செயல். கைலாயத்தில் அமர்ந்திருப்போம். என்ன நடக்குது பார்க்கலாம். இப்படியாக
பரமக்கடவுளானவர் ஏதோ ஒரு கேட்ட வரத்தை கொடுத்து விட்டேன். என்ன நடக்குமோ தெரியாது. இருந்தாலும் கைலாயத்தில் அமர்ந்து வரக்கூடிய ஒரு வரமளிக்கலாம் அப்படி என்று அமர்ந்திருக்க உலக சஞ்சாரியாக நாரத மகாமுனிவர் கைலாயம் சென்று ராதாவேண்டாவை செய்யக்கூடிய கொடுமைகளை தாத்தாவிடம் சொல்லணும். கொடுத்த தாத்தா யாரு? பரமக்கடவுள். நாரதர் சபைக்கு வருகிறார். நாதேரே